ஓகே, மொபைல் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிராண்டும் புது புது மொபைல் லான்ச் பண்ணி தள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம சூஸ் பண்ண பட்ஜெட்ல நமக்கு நிறையவே கன்ஃபியூஷன், என்ன பிராண்ட்ல என்ன மொபைல் வாங்குறது அப்படின்னு. ஸோ அந்த வகையில ரெகுலரா நம்ம சேனல்ல ஒவ்வொரு பட்ஜெட்டா சூஸ் பண்ணி இந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்கும் இந்த பட்ஜெட்குள்ள அப்படின்ற வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்க போறது அந்த 20,000 இந்த ஜனவரி 2024ல என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்க தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க சாம்சங் லவரா இருந்து சாம்சங்ல ஒரு மொபைல் இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே சாம்சங் கேலக்ஸி M34. சோ பெர்ஃபார்மன்ஸ் வர்றப்போ அவங்களுடைய ஓன் ப்ராசஸரான Exynos 1280 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. சோ இது ஸ்னாப்டிராகனுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 778க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் தான். சோ ஹெவியான கேம் பிளேக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் ஓரளவு டீசென்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். 6.5 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. கார்னிங் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பட் இந்த பட் என்ன அப்படின்றத கடைசியா சொல்றேன். Android வெர்ஷன் 13 மேல சாம்சங் உடைய 1 UI இந்த மொபைல் வந்துருது. 11 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்போன்ற பிராமிஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பட் அப்படின்னு சொன்ன பாருங்க, அது என்னன்னா பாக்ஸ்ல சார்ஜர் வராது. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 18,175 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. பட் சார்ஜர் இந்த மொபைலுக்கு வராதனால எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1500 வரைக்கும் பே பண்ணி சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 750 வரைக்கும் பேங்க் ஆஃபர் கிடைக்கும். எனக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பட் அகைன் சொல்றேன், பாக்ஸ்ல சார்ஜர் வராது. சோ எக்ஸ்ட்ரா 1500 பே பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னா நீங்க இந்த மொபைலை வாங்கிக்கலாம். அடுத்ததான் எனக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் கொஞ்சம் இன்னுமே நல்லா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெக்னோ உங்களுக்கு ஓகேனா டெக்னோ கேமன் 20 Pro MediaTek Dimensity 8050 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிளாக் ஸ்பீடுமே கூட இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா கேமிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இம்மர்சிவான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைல்ல உங்களால பார்க்க முடியும். 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. பட் எந்த ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இங்க கொடுக்கல. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. Android வெர்ஷன் 13 மேல HiOS ஓட கொடுக்குறாங்க. 2 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. மொபைல ஓவராலா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் த்ராட்டல்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 750 வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எனக்கு கேமரா வைஸ் மொபைல் சூப்பரா இருக்கணும், எனக்கு டீசன்டான பெர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போக்கோல இருந்து போக்கோ X5 Pro. சோ பெர்ஃபார்மன்ஸ் வர்றப்போ ஸ்னாப்டிராகன் 778G ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சோ கேமிங்க்கு ஒரு அல்டிமேட்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். மல்டி டாஸ்கிங்க்குமே இந்த ப்ராசஸர் சூப்பராவே சப்போர்ட் பண்ணும். 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே 120 Hzக்கான refresh rate கொடுக்குறாங்க. கார்னிங் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு. பட் டிஸ்ப்ளேல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 900 nits தான் கொடுக்குறாங்க. அது 1000 கொடுத்திருந்திருக்கலாம். சோ நீங்க கேமராவை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. 67 வாட்ஸ்க்கான சோனிக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 45 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஓகே, ஓவராலா மொபைல் நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பி இருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கு. Android வெர்ஷன் 12 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வருது. Android வெர்ஷன் 12 மேல MIUI ஓட இந்த மொபைல் வந்தது. 7 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கருமே அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. 6GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. சோ இந்த மொபைலுக்கும் பாத்தீங்கன்னா 750 வரைக்கும் பேங்க் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் எனக்கு பிராண்ட்லாம் பெருசா தேவையில்லை, ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக லாவா அக்னி 2. சோ பெர்ஃபார்மன்ஸ் வரையில MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீசென்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கேமிங்க்குமே ஃபாஸ்டஸ்ட் FPS எடுத்து கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸுமே ரேப்பிடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz refresh rate ஓட வந்துருது. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இங்க கேமரா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். சோ இந்த 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மத்த பிராண்ட்ஸ் கொடுக்காத விஷயம் இங்க கொடுத்திருக்காங்க. என்னன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. சோ 50 MPக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. சோ ஓவரால் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ்
எடுத்துக்கிட்டோம்னா டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் லோ லைட் போட்டோகிராஃபியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. பேட்டரி அப்படின்னு வரையில 4700 mAh 4700 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 16 மினிட்ஸ்ல 50% மொபைல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் அட்வர்டைஸ் பண்றாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 ஓட இந்த மொபைல் வருது. 13 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. வேற சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. 8GB RAM கொடுக்குறாங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. சோ அந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அமேசான்ல 20,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த மொபைலுக்குமே 750 வரைக்கும் டிஸ்கவுண்டோட இந்த மொபைலை நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஷாமில இருந்து Redmi Note 12. என்ன ப்ரோ 13 சீரிஸே வந்துருச்சு, நீங்க 12 பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, 13 சீரிஸே 20,000 குள்ள கிடைக்குதே அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. பட் 13 கம்பேர் பண்றப்போ 12 கூட இந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த 13ல இல்ல. மேபி 13 Pro அண்ட் 13 Pro Plus போனோம்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சோ இங்க Note 12 வர்றப்போ நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரையில Snapdragon 4 Gen 1 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு ப்ராசஸர். ஓவராலா உங்களுக்கு கேமிங்கும் சரி, அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ், ஓவராலா பேட்டரி லைஃப்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் வந்து ஓவரால் மொபைலுக்கு சூப்பராவே சப்போர்ட்டா இருக்கும். 6.67 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைல் வந்துருது. கார்னிங் கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு. இதை விட நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, Redmi 13 சீரிஸ்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, நமக்கு 1200 nits வரைக்கும் நமக்கு பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. சோ வெயிலையுமே பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த மொபைல் வந்து பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா லோ லைட் போட்டோகிராஃபியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 5000 mAh கான பேட்டரி, 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓவராலா 22 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மொபைல் 50% வரை சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் அட்வர்டைஸ் பண்றாங்க. ஓவராலா நல்லாவே இருக்கு மொபைல். இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இங்கேயும் ஆண்ட்ராய்டு 12 தான் இந்த மொபைல் வருது. ஆமாங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் இந்த மொபைல் வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 MIUI இந்த மொபைல் வந்தது. 7 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 12 ஓகே, மொபைல் ஓவராலா வந்து எனக்கு வந்து இந்த இது ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் பெருசா வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்றீங்கன்னா நீங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 18,999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க அமேசான்ல. பட் இந்த மொபைலுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி 11th and 12th மட்டும் 2000 ரூபாய் டிஸ்கவுண்டோட கிடைக்குது. ஆனா இந்த வீடியோ போஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா அதை கிராஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஆஃபர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓவராலா ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பார்த்தா எந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்டா தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது முக்கியமான மொபைல் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. சோ உங்களுக்கோ இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஏதாவது மொபைல் சஜஷன் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த மொபைல் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பலர்.